ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி மட்டும் இல்ல, அண்ணன், அண்ணி, அம்மா, அண்ணன் குழந்தைங்கன்னு அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. அவங்க இங்க வந்திருக்காங்களா? இல்ல. பழைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்திருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே குடும்பத்துக்குள்ள சின்ன மனக்கசப்பால பிரிஞ்சு வந்ததுதான். என்ன சன்னி? ஆனா அவர் சொன்ன வரைக்கும் ஏதோ மூர்த்தி மாமாக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாத முறையில சொன்னாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு புரியல. ஒருவேளை எங்க அம்மா மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலையா? இல்ல, இது அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்? பிரச்சனையே வேற. அதான் என்னாச்சு கயல்? சொன்னாது ஒரு பெரிய கதைங்க. மூர்த்திக்கும் அன்னிக்கும் கல்யாணமான புதுசுல நடந்த பிரச்சனை. அது மூர்த்திக்கு மனசளவுல பெரிய வலி ஏற்படுத்துச்சு. அதுல இருந்து அவங்கள மொத்தமா தலைமுழுகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட போய் அந்த குடும்பத்தை பார்க்கவே இல்லை. பல வருஷம் ஓடிடுச்சு. இன்னைக்குதான் அவங்க தம்பியை யதார்த்தமா பார்த்திருக்காங்க. தான் புருஷனை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு தனா அன்னைக்கும் அவங்க மேல வருத்தம் தான். தனா அன்னைக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தம்பி யாரு எப்படி இருப்பாரு நான் பார்க்கவே இல்லையே. உங்களை பார்க்கணும் தான் அவரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ அர்ஜென்ட்டா கால் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாரு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வரேன்னு தான் சொல்லிருக்காரு. ஓகே சரி, நான் போய் ஆனந்த பாத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்ப நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி ஓகே ஓகே. அத்தை, நான் போய் மாடியில துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ.